அபி வீட்டில் இருக்காங்க. ராகவ் வராரு. வந்தோடனே ஆஃபீஸ்லேருந்து லேப்டாப்பை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. அதை வாங்கி பார்க்குறாங்க. என்ன இது ஃப்ராக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, உனக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸு சரியா, இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. என்ன எனக்கு என்ன போய் இந்த ட்ரெஸ்லாம் போட சொல்கிறீங்க? நான் எப்பவுமே பாவாடை தானே கட்டுவேன், உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த ட்ரெஸ் நான் எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீ தான் சொன்னல, அனு ஆகாஷ் 2 பேருமே சேர்ந்து வாழணும், அவங்களுக்காக தான் நாம் இப்போ ஒரு ட்ராமா போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது ட்ராமாவா, என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, நைட்டு இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ சரியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணலாம், அப்படியே பாட்டெலாம் பாடி டான்ஸ்லாம் ஆடலாம். இதெல்லாம் பார்க்கும்போது அனு ஆகாஷ் 2 பேருமே சேர்ந்து வாழ்வாங்க, அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி காட்டுங்க அந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க. பார்த்து போய் போட்டு வராங்க. போட்டு வந்தோடனே ராகவ் அப்படியே பார்க்குறாரு, பிரமிச்சு அப்படியே பார்க்குறாரு. ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டு அவ்வளோ இதுவாக பார்த்துட்டே இருக்காரு. அப்போ அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோடனே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, இப்போ இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ சரியா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், நைட்டு நம்ம வந்துட்டு பாட்டுலாம் பாடி டான்ஸ்லாம் ஆடலாம், இதெல்லாம் கண்டிப்பாக அனு ஆகாஷ் பார்க்குற மாதிரி ஜன்னல்லாம் திறந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அபியும் சரி சரி சூப்பராக இருக்குது பிளான், ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வராரு. வந்தோடனே அந்த ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு அதே மாதிரி டான்ஸ்லாம் ஆடுறாங்க. ஆடும்போது இந்த சவுண்டு கேட்டோடனே முரளி வராரு. வந்துட்டு அப்படி பார்க்குறாரு. இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலையே, இவங்க 2 பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா, வர கோவத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே கதவை தட்டுறாரு. தட்டிட்டு அப்படியே ஓடி போகிறாரு. ஓடி போனோடனே அப்படி வராங்க. யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா யாருமே இல்லை. யாராக இருக்கும், யாரோ பெல் அடித்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க. என்ன அபி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க பார்க்குறீங்களா, விட்டுருவேனா நான்? அபி நீ எனக்கு தான் யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அங்கேருந்து அபி உள்ளே போகிறாங்க. பாட்டு பாடி டான்ஸ்லாம் ஆடும்போது அப்படி முரளிக்கு கோவமாக வருது. கண்டிப்பாக இது நடக்கவே கூடாது, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே கூடாது, நான் விட மாட்டேன். அபி நீ எனக்கு தான், நீ என்னோட அபி, நான் யாருக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு முரளி பயங்கரமாக போய் டென்ஷனாக சுற்றி சுற்றி வராரு. அபி யோசிக்கிறாங்க, பெல் அடிச்சது யாராக இருக்கும் அப்படின்னு.